சென்னை தியாகராய நகர் ஜிஎன்சிட்டி சாலை மேம்பாலத்தில் பைக் ரேஸ் நடத்தி அதை ரீல்ஸாக பதிவு செய்து இளைஞர்கள் சிலர் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்காணிப்பதற்காக சென்னை முழுவதும் காவல்துறையினர் ஆங்காங்கே இரவு நேரங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போலீசாருடைய கண்காணிப்பையும் மீறி பல இடங்கள்ல அண்ணா சாலை, அண்ணா நகர், கோடம்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வாகன சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் இரவு இது போன்று வாகன சாகசம் செய்த இளைஞர்களுடைய 45 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போன்று கடந்த வாரம் கூட அண்ணா சாலையில் இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக 6 இருசக்கர வாகனங்களுக்கு பைக் அந்த பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில நேற்று இரவு தியாகராய நகர் ஜிஎன்சிட்டி சாலையினுடைய அந்த மேம்பாலத்துல இது போன்ற பைக் ரேஸ் சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றை வீடியோவாகவும் பதிவு செய்து ரீல்ஸாக அதை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கத்துல பதிவேற்றி வருகின்றனர். இவற்றை அந்த வீடியோவின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் அந்த இருசக்கர வாகனங்கள் எண்ணை கொண்டு தேடி வரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்ற பைக் ரேஸ் சாகசங்கள்ல கைது நடவடிக்கை மேற்கொள்ள முடியாத சூழல் இருப்பதனால பெற்றோர்களை வரவழைத்துதான் எச்சரித்து அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவரை வாங்கி வைத்துக் கொண்டு அபராதம் விதிக்கின்றனர். என்றபோதும் தொடர்ந்து இது போன்ற சமீப நாட்களாக இரவு நேரங்களில் இது போன்ற பைக் ரேஸ் வாகனங்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழல் உள்ளது. சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.